ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான ஒரு சோலார் பவர் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சோலார் பவர் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஈபியோட எந்த ஒரு இன்டர்லிங்கும் இல்லாமல் டைரெக்டாக நம்ம சோலார்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பவரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த இமேஜ் வந்து டீட்டெயிலில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்ரி, இன்வெர்டர். ரிமைனிங் எல்லாமே வந்து ஏசி சப்ளை, ஃபேன், நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபேன், லைட். இதை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஏசி ஹோம் ஆர் டிசி ஹோம், பேட்டரிலேருந்து டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைனா நம்ம ஒரு இன்வெர்டர் போட்டு 220 வோல்ட் நார்மலாக நம்ம ஜென்ரலான பொதுவான வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டமாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஒரு டீட்டெயிலுக்காக தான் இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ புது சிஸ்டம் போகிறவங்க ஏசி ஹோமாகவும் போகலாம், இல்லை டிசி ஹோமாகவும் போகலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கணும், ஒரு சோலார் பேனல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணால் என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோலர், பேட்ரி, தென் இன்வெர்டர். இது நாலும் நம்ம வந்து இதில் வாங்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை, நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு கேள்விப்போம். நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்திருக்கேன். எல்இடி லைட்டு, சீலிங் ஃபேனு, இன்னும் ஒரு எல்இடி டிவி, ஒரு டியூப் லைட், இதை நான் ஜெனரலாக எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்திருக்கேன். ஒரு வீட்டுக்கு ஒரு 3 லைட்டு, ஒரு 2 சீலிங் ஃபேனு, ஒரு எல்இடி டிவி, ஒரு எல்இடி டியூப் லைட். இது வந்து எவ்வளோ ஆவரேஜாக பவர் எடுத்துக்கும் அப்படின்னா, ஒரு 292 வாட்ஸ் எடுத்துக்கும். நம்ம ஒரு 300 வாட்ஸ் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பவர் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை வச்சு கரண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இன்வெர்டர் செலக்ட் பண்ண முடியும், பேட்டரி செலக்ட் பண்ண முடியும், சார்ஜ் கண்ட்ரோல் செலக்ட் பண்ண முடியும், சோலார் பேனல் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 292 வாட்ஸ் நம்ம வந்து தேவைப்படுது. அந்த வாட்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இதுக்கு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 292 வாட்ஸ் 12 வால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.3 ஆம்ப்ஸ் வந்து இந்த 292 வாட்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த டிசி சப்ளையை வந்து ஏசி சப்ளை நம்ம வந்து சிங்கிள் பேஸ் சப்ளையை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்வெர்டர் தேவை. அந்த இன்வெர்டர் வந்து தான் வந்து நம்ம ஃபேனு, லைட்டு, எல்இடி டிவி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது எந்த மாதிரி செய்ய நமக்கு என்ன கெப்பாசிட்டியில் வேணுன்றதுக்கான செலெக்ஷனுக்கான இது தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 வாட்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு நம்ம 700 விஏஓ ஒரு 900 விஏஓ இப்படி இருந்தால் போதுமானது. அதுவே நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி பண்ணிடும். இதை நம்ம அதிகப்படுத்த நமக்கு தான் வந்து பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து இன்வெர்டர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பேட்டரி செலக்ட் பண்ணணும். என்னென்னா நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம வந்து பேக்கப் நமக்கு ஒரு பேட்டரியில் தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் இதாக இருக்கும். அதாவது ஒரு 8 மணி நேரம் நான் கேல்குலேட் எடுத்திருக்கேன். நமக்கு 3 வாட்ஸ் வந்து 292 வாட்ஸ் வந்து நமக்கு தேவை. 8 மணி நேரம் பேக்கப் டைம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு கேல்குலேஷன் ஃபார்முலா இருக்குது. 292 வாட்ஸ் இன்ட்டு 8 ஹவர்ஸ் பேட்டரியோட வோல்டேஜ் அப்படி பார்த்தோம்னா 194 ஏஹெச் ஆம்பியர் பேட்டரி கெப்பாசிட்டி தேவைப்படுது. நம்ம அதுக்கு வந்து ரெக்கமெண்டடான என்னதோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா 200 ஏஹெச் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை போட்டோம்னா நம்மளோட தேவைகள் கரெக்டாக வந்து போதுமானதாக. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கண்ட்ரோலர். ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர். அது பார்த்தீங்கன்னா நம்ம சோலார்லேருந்து ஒரு பவரை நம்ம பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணக்கூடியது அந்த பேட்டரி சார்ஜ் கண்ட்ரோலர். இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியோட கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 10%லேருந்து 25% இருக்குது. நம்ம 10% எடுத்துக்கிட்டே கூட 200 ஏஹெச் பேட்டரி. ஸோ 1:10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் சார்ஜ். அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்தால் போதும். இப்போ வந்து எம்பிபிடி டைப் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்தது அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும். இப்போ நிறைய டைப் ஆஃப் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பிடபிள்யூஎம், எம்பிபிடி. இப்போ வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் அட்வான்ஸ் டைப். ஸோ இந்த எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் இருந்தால் நம்ம பேட்டரி வந்து சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை பிளான் பண்ணி நீங்கள் வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்து வாங்கி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சோலார்லேருந்து நமக்கு எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பேட்டரிக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த டோட்டல் ஃபேன், லைட்டு, அந்த லோடுக்கு எவ்வளோ கரண்ட் தேவைப்படுதுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 ஆம்ஸும் நம்ம லோடுக்கு 24.3 ஆம்ஸும் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு எவ்வளோ சைஸ்க்கான பேனல் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த பேனல் செலக்ட் பண்ணோம்னா எவ்வளோ நமக்கு கரண்ட் வந்து நமக்கு
ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் எவ்வளோ, லோடோட கரண்ட், பேட்டரியோட சார்ஜ் கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம வந்து டோட்டலாக ஒரு ஸ்லைடில் வந்து போட்டு அது எவ்வளோன்றது தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சார்ஜிங் கரண்ட் வந்து 20 amps, லோடோட கரண்ட் வந்து 24.3 amps, டோட்டலாக 44.3 amps வந்து நம்ம சோலார்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட தேவைகள் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண வேண்டிய பேனல் வந்து மினிமம் 44.3 amps வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம பேனல்லேருந்து எவ்வளோ கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 44.3 amps வந்து நம்மளோட தேவைகளுக்கு கன்சியூம் பண்ணுற பவர். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேனல் எவ்வளோ வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அவ்வளோ ஆம்ஸ் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணலாம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவரேஜாக 14 volt க்ளோஸ் சர்க்யூட்டில் போட்டால் ஒரு பேனல் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44.3 amps நம்மளோட தேவைகள் அவ்வளோ கரண்ட் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 620 watts பேனல் நமக்கு தேவை. இந்த பேனல் இருந்தால் தான் நமக்கு 44.3 amps வந்து கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த வீடியோவில் தான் நான் பார்க்குறோம் 620 watts நமக்கு தேவை. இப்போ நம்ம முன்ன ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ வாட்ஸ் நமக்கு தேவைப்படும், சோலார்லேருந்து எவ்வளோ வாட்ஸ் சோலார் பேனல் இருந்தால் நம்மளோட பவரை வந்து நம்ம ஜெனரேட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது 620 watts. நான் 180 watts பேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம பார்க்கும்போது 4 பேனல் வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது. நம்ம வந்து 620 watts வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸிங் அவைலபிலிட்டி இருக்குது. வாட்ஸ் கணக்கில் 50 watts, 100 watts, 150, 180, 200. நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து 180 watts. ஸோ 180 watts 4 பேனல் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பவர் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 300 watts பவர் தேவைப்படுற ஒரு சின்ன வீட்டுக்கு எவ்வளோ வாட் சோலார் பவர் பேனல் தேவைப்படுது, சார்ஜ் கண்ட்ரோலர் எவ்வளோ ஆம்ஸ் தேவைப்படுது, ஒரு பேட்டரி எவ்வளோ ஏஹெச் பேட்டரி தேவைப்படுது, எவ்வளோ சைஸ் இன்வெர்டர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். வித் ஃபார்முலாவோட சால்வ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். இந்த இடத்துல பியூராக இதை வந்து பேஸ் பண்ணி பேக்கப் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 8 hours 100% அப்படி எஃபிஷியன்சியாக கொடுக்கணும்னா ஒரு என்விரான்மெண்ட் ப்ராப்பரான ஒரு செட்டப்பை செலக்ட் பண்ணுறதும், நம்ம ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம் அது எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல இந்த எல்லாமே வந்து இந்த டைம் கேல்குலேஷன் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஃபார்முலா மெத்தடில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் ஆன் தி எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராடக்ட். கண்டிப்பாக அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோவும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கம்ப்ளீட் இன்ஸ்டலேஷன் அண்ட் டீட்டெயில் டெஸ்டிங் வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.